Hi children, let us learn next topic in mathematics, division algorithm. Okay, multiplication பார்த்துட்டோம். Next இப்போ division பார்க்க போறோம். சரியா? See, Mr. Sabari living in Kovalur village. He is a farmer. He has a cow. He gets the milk from it and sell the milk to 8 houses daily. ஸோ சபரின்றவர் வந்து ஒரு ஃபார்மர், அவர்கிட்ட கவ் இருக்குது. அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அந்த கவுலேருந்து கிடைக்கிற மில்கை வந்து 8 ஹவுசஸ்க்கு டெய்லியும் சேல் பண்ணிகிட்ருக்காரு. சரியா? ஹிஸ் கவ் gives 8 liters ஆஃப் மில்க் டெய்லி. அவர் 8 ஹவுசஸ்க்கு கொடுக்குறாரு. டெய்லி எவ்வளோ லிட்டர்ஸ் மில்க் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்காங்க, 8 லிட்டர்ஸ் கொடுக்குதான். ஸோ இட் கிவ்ஸ் 240 liters ஆஃப் மில்க் ஃபார் 30 days. ஸோ 30 டேஸ்க்கும் ஒரு நாளைக்கு 8 லிட்டர் அப்படின்னா அப்போ 30 டேஸ்க்கு எவ்வளோ இருக்கும்? அப்போ என்ன செய்யணும், நம்ம 30 × 8 கால்குலேட் பண்ணி பார்க்கணும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 240 liters கிடைக்கும். சரியா? 240 liters கொடுக்குறாரு. சரியா? அப்படி இருக்கும்போது ஹவு மச் ஆஃப் மில்க் இஸ் பாட் பை ஈச் ஹவுஸ். ஸோ இப்படி ஒரு மந்த்துக்கு 240 liters ஆஃப் மில்க் வந்து அவங்க கவு கொடுக்கும்போது அவர் 8 ஹவுசஸ்க்கு கொடுக்குறாருன்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, ஒரு ஹவுஸ்க்கு எவ்வளோ கொடுப்பாரு அப்படின்னு தான் நம்மளை கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், 240 லிட்டர்ஸை 8 ஹவுசஸ்க்கும் பிரித்து கொடுக்கணும். ஓகேவா? டிவைட் பண்ணணும். அதுதான் வந்து டிவிஷன். அப்போது 240 டிவைட்ஸ் 8. ஓகேவா? 8 ஹவுசஸ்க்கு இந்த 240 லிட்டர்ஸை நம்ம டிவைட் பண்ணோம். 4 சாக்லேட்ஸ் இருக்குது, அதை வந்து 2 மெம்பர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், 4 வந்து 2ஆக டிவைட் பண்ணுவோம். டிவைட் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் 2ஆக பிரித்து என்ன பண்ணுவோம், 2 பேருக்கு ஃபஸ்ட்டு இவங்களுக்கு 2 இவங்களுக்கு 2 கொடுப்போம். அதே போல் தான் இங்கேயும் 240 நம்ம என்ன செய்யணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். சரியா? அதான் பாருங்கள், 240 டிவைடு, இந்த பிங்க் கலர் லைன் இருக்கு இல்லையா, அது டிவைடு அப்படின்னு சொல்கிறது 8. கீழே 8 போட்டுக்கணும். ஓகே, டிவிஷன் எழுதும்போது ஒன்று 240 டிவைட், இந்த டிவிஷன் சிம்பிள் போடலாம். இதுதான் டிவிஷனுக்கான சிம்பிள். இப்படி எழுதலாம். இல்லை அப்படின்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், இந்த மாதிரியும் எழுதலாம். இப்போது மேலே ஒரு நம்பர் கீழே ஒரு நம்பர் இருக்குது. மேலே இருக்கிற நம்பர் நம்ம என்ன சொல்லணும்னா நியூமரேட்டர் அப்படின்ட்டு சொல்லணும். எப்போதுமே அப்படி தான், மேலே வந்து பிக்கஸ்ட் நம்பர் தான் இருக்கும், அந்த நம்பரை நம்ம என்ன சொல்லணும், நியூமரேட்டர் அப்படின்ட்டு சொல்லணும். எதால் டிவைட் பண்ண போகிறோமோ அந்த நம்பர் கீழே போடணும். அந்த நம்பர் என்ன சொல்லணும்னா டினாமினேட்டர். We can find this using long division or standard division algorithm. ஸோ எப்படி நம்ம நம்பரை டிவைட் பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு லாங் டிவிஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஓகேயா? ஸோ லாங் டிவிஷன் மெத்தட் அப்படின்னா ஃபஸ்ட்டு எல்லா தலைகீழ போட்ட மாதிரி போட்டுக்கணும். ஸோ மேலே நம்பர் போட்டோம் இல்லையா, 240/8 அப்படின்ட்டு சொல்லுவோம். மேலே இருக்கிற நம்பரை நம்ம என்ன செய்யணும்னா அந்த எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, உள்ளே அந்த நம்பரை போடணும், 240. ஸோ இந்த 240 நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா டிவைடண்ட். இதுதான் வந்து டிவைட் ஆக போகிற நம்பர். ஸோ வி கால் இட் ஆஸ் டிவைடண்ட் அப்படின்ட்டு சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, இந்த 8 இருக்கு இல்லையா, இந்த 8ஐ வெளியில் போட்டுக்கணும். ஸோ அதை நம்ம என்ன சொல்லணும்னா டிவைசர். இதுதான் டிவைட் பண்ண போகிற நம்பர். 8 தான் டிவைட் பண்ண போகிற நம்பர். டிவைட் ஆக போகிற நம்பர் 240. ஸோ 8 தான் வந்து பிரிக்க போகுது. ஸோ தட் இஸ் டிவைசர். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன செய்யணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்பர் எடுத்துக்கோங்க. எப்போதுமே நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க, வெளியில் ஒரு நம்பர் போடுறோம் இல்லையா, அந்த நம்பரோட டேபிளை எழுதிக்கோங்க சைடில். சரியா? அட்லீஸ்ட் 10 வரைக்கும்னாச்சும் எழுதிக்கோங்க. 8 டேபிள், இப்போ வந்து 8 டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அட்லீஸ்ட் 10 வரைக்குமாச்சும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும், 8 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் நம்மளால் இந்த சம்மை டிவைட் பண்ண முடியும். See, take ஃபஸ்ட்டு நம்பர். உள்ளே பாருங்கள் 2 இருக்குது. 2 வந்து எப்படி இருக்குது, 8ஐ விட லெஸ்ஸாக இருக்குது, சின்னதாக இருக்குது. ஸோ இந்த 2 வந்து 8ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? எப்போதுமே டிவைட் ஆகிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்கிற நம்பரை விட அதிகமாக தான் இருக்கும். இப்போ வந்து டேக் 2 டிஜிட்ஸ். அடுத்து 2 டிஜிட் எடுத்துக்கிறோம்.
இப்போ 24 இருக்குது. இப்போ 8 டேபிளில் 24 எத்தனை டைம்ஸ் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். எத்தனை டைம்ஸ் இருக்குது? 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24. ஸோ 3 டைம்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், மேலே 3 போட்டுட்டு கீழே அந்த 24க்கு கீழே அந்த 24 போட்டுக்கிறீங்க. போட்டுட்டு இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அடுத்த ஸ்டெப்பில் கொடுத்துருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணணும். 24 minus 24 will get 0. அப்புறம் இன்னொரு 0 இருக்கு இல்லையா லாஸ்ட்டாக, ஸோ அந்த 0வை என்ன செய்யணும் அப்படின்னா மேலே போட்டுக்கணும். ஓகே, bring down this 0. we cannot divide 0 by 8. இந்த 0வை 8ஆல் டிவைட் பண்ண முடியாது. ஸோ என்ன செய்கிறோன்னா கோஷன்ட்லேயும் 0 போட்டுக்கிறோம். சரியா, மேலே இருக்க இந்த 13 கிடைச்ச ஆன்சரை வந்து கோஷன்ட் அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். 30 is a quotient. இந்த 240 அப்படின்றது என்னது, டிவைடண்ட். டிவைட் ஆக போகிற நம்பர் டிவைடண்ட், டிவைட் பண்ண போகிற நம்பர் டிவைசர். கிடைச்ச ஆன்சர் மேலே நம்ம போடுறது தான் நம்மளுக்கு கிடைச்ச ஆன்சர். டிவைட் பண்ணி கிடைச்ச ஆன்சர் 30, அதுதான் வந்து கோஷன்ட். ஓகே, இட் மீன்ஸ் பீப்புள் இன் ஈச் ஹவுஸ் ஹாஸ் பாட் 30 liters ஆஃப் மில்க் பெர் மந்த். ஒவ்வொரு வீட்டில் இருக்கிறவங்களும் ஒரு மந்த்துக்கு 30 liters வாங்குறாங்க. ஓகே, அதான் சொல்லியிருக்காங்க. டிவிஷன் வந்து ஒரு 2-3 சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஜென்ரலி when we do addition, subtraction and multiplication, we start from the units place. யூனிட்ஸ் அப்படின்றது என்னதுங்க, ஒன்ஸ் பிளேஸ். ஆமாவா, அடிஷன் ஆட் பண்ணும்போதோ சப்ட்ராக்ட் பண்ணும்போதோ இல்லை மல்டிப்ளை பண்ணும்போதோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணோம், ஒன்ஸ் பிளேஸ்லேருந்து தான் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பட் டிவிஷனுக்கு நம்ம என்ன செஞ்சோம், டிவிஷனுக்கு மட்டும் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து போகணும். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் சரி, ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு போகணும். சரியா, ஃபர்ஸ்ட் we choose the number of digits of the highest place value. ஓகேவா, அதுதான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிஜிட்லேருந்து நம்ம டிவைட் பண்ணிட்டு போகணும். சரியா, டிவிஷனுக்கு மட்டும் மறந்துடக்கூடாது. பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க 53,675. அந்த நம்பரை எந்த நம்பரால் டிவைட் பண்ணணும், 8ஆல் டிவைட் பண்ணணும். இந்த இடத்துல 5 போட மறந்துட்டாங்க. 8ஆல் டிவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணணும், அந்த பெரிய நம்பரை நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், அந்த டிவிஷனுக்குள்ளே போடுறோம். எந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம், 8ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 8ஐ வெளியில் போட்டுக்கிறோம். இப்போ வந்து 8 டேபிள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் நம்பர் இப்போ எடுத்துக்கோங்க, 5 இருக்குது. 5 எப்படி இருக்குது, 8 ones are 8 அப்படிங்கும்போது நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறதே 8லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 5 வந்து 8 விட ஸ்மாலாக இருக்குது. ஸோ அந்த நம்பரை விட்டு 5ஓட சேர்த்து அந்த 3ஐயும் எடுத்துக்கிறோம். 2 டிஜிட் நம்பரை அப்படியே எடுத்துக்கிறோம். 53ஆக எடுத்துக்கிறோம். இப்போ 8 டேபிள் சொல்லி பாருங்கள். 53க்குள்ளே ஹவு மெனி 8s ஆர் தேர். இந்த 53க்குள்ளே எத்தனை 8s இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 8 ones are 8, 8 twos are 16, 8 threes are 24, 8 fours are 32, 8 fives are 40, 8 six are 48, 8 sevens are 56. பட் 56 வந்து 53 விட அதிகமாக போயிடுச்சு. ஆனால் நம்மளுக்கு என்னது 6 டைம்ஸ் 48 இருக்குது. அப்போது 6 டைம்ஸ் 6ஐ வந்து மேலே போட்டுட்டு 48ஐ கீழே போட்டுக்கணும். ஓகேவா, இப்போ என்ன செய்யணும், அந்த 53லேருந்து 48 சப்ட்ராக்ட் பண்ணணும். என்ன செய்யணும், சப்ட்ராக்ட் பண்ணணும். 53லேருந்து 48ஐ சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 5 கிடைக்கும். சரியா, இப்போது என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் டிஜிட் இருக்கு இல்லையா, 3க்கு அப்புறம் இருக்கிற நெக்ஸ்ட் டிஜிட், அந்த ஒரு டிஜிட்டை மட்டும் கீழே கொண்டு வந்துடுறோம். bring down this 6. இந்த 6ஐ வந்து கீழே கொண்டு வந்து இப்போ 56 ஆகிடுது. 8 டேபிளில் 56 எத்தனை டைம்ஸ் இருக்குது, 7 டைம்ஸ் இருக்குது. 8 sevens are 56. ஸோ 7 மேலே போட்டுக்கிறீங்க, 56ஐ அதுக்கு கீழே போட்டுக்கிறீங்க. 56 minus 56 0. 0 போட்டுட்டு அடுத்து என்ன செய்கிறீங்க, அந்த 7 எடுத்து கீழே போட்டுக்கிறீங்க. சரியா,
இங்கே வந்து உங்களுக்கு ஆன்சர் 0வால் இந்த 8 வந்து 8ஆல் இந்த 0 டிவைட் ஆகாது. ஸோ வி ஷுட் புட் இன் கோஷன்ட். 0வை கோஷன்ட்டில் போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் நம்பர் கீழே கொண்டு வாங்க. 7 வந்து 8 விட சின்னதாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்த நம்பரையுமே எடுத்துக்கிறோம். 5 ஓகேவா, 5 எடுத்துக்கிறோம். 75 இருக்குது. இப்போது 75க்குள்ளே ஹவு மெனி 8s ஆர் தேர்? 8 டேபிள் சொல்லி பாருங்கள். 75க்கு முன்னாடி என்ன நம்பர் வருது அப்படின்ட்டு. 72 வருது, 9 டைம்ஸ் வருது. ஸோ 9 8s ஆர் 72. 9 மேலே போட்டுக்கிறீங்க, 72 கீழே போட்டுக்கிறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க ரெண்டையும். ஆன்சர் வந்து 3 கிடச்சிருக்கு. அது ரிமைண்டர். ஓகே, நம்ம மேலே போட்டிருக்கோம் இல்லையா, அதுதான் நம்மளுடைய ஆக்சுவல் ஆன்சர். அது கோஷன்ட் அப்படின்ட்டு சொல்லணும். ரிமைண்டர் வந்து 3 கிடச்சிருக்கு. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் 2.8. நம்ம எந்த சம் ஒர்க் அவுட் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு சம்மும் டி, ஃபஸ்ட்டில் ஏவும் டியும் நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன். ரிமைனிங் சம்ஸ்லாம் நீங்களே போடு. ஃபஸ்ட்டு கொஷினை எழுதிக்கிறோம். 5732 இந்த நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். 9ஆல் டிவைட் பண்ண போகிறோம். சரியா? இப்போது டிவிஷன் ஹவுஸ் போடுங்க. 9 வெளியில் போட்டுக்கணும். எந்த நம்பரை டிவைட் பண்ண போகிறோம்? 5732 இந்த நம்பரை உள்ளே போட்டுக்கிறீங்க. சரியா? டேக் ஃபர்ஸ்ட் டிஜிட். ஃபர்ஸ்ட் டிஜிட்டை பாருங்கள், 5 இருக்குது. 5 வந்து 9ஐ விட சின்னதாக இருக்குது. ஸோ டிவைட் ஆகாது. வி ஷுட் கெட் 2 நம்பர்ஸ். ஃபஸ்ட்டு 2 நம்பர்ஸ் எடுத்துக்கிறீங்க. 57 இருக்குது. 57க்குள்ளே எத்தனை 9 இருக்குது? 9 டேபிளில் 57 இருக்கான்னு பாருங்கள். இல்லைனா அதுக்கு முன்னாடி நம்பர் என்ன இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு சைடில் எழுதுறது கஷ்டமாக இருந்தால் டேபிள் புக்கை எடுத்து வச்சுக்கோங்க. 9 டேபிள் செக் பண்ணுங்கள். 57க்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுங்கள். 9 1s are 9, 9 2s are 18, 9 3s are 27, 9 4s are 36, 9 5s are 45, 9 6s are 54, 9 7s are 63. ஸோ 9 7s are 63ன்றது 57 விட அதிகமாக போயிடுச்சு. ஸோ அதை எடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி என்ன இருக்குது? 9 6 are 54. ஸோ 6 times 54. ஓகேவா? நவ் இப்போ என்ன செய்யணும்? இது ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணணும். 7 minus 4 3, 5 minus 5 0. முன்னாடி 0 போடணுன்றது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட்டு பிரிங் டவுன் நெக்ஸ்ட் டிஜிட். ஒரே ஒரு நம்பர் மட்டும் கீழே கொண்டு வரோம். நவ் இட் இஸ் 33. 33க்குள்ளே ஹவு மெனி 9s ஆர் தேர்? இப்போது 9 டேபிள் செக் பண்ணுங்கள். 9 4s are 36 வந்துடும். 33 விட அதிகமாக இருக்குது. அதுக்கு பிஃபோர் நம்பர் பாருங்கள். 9 3s are 27. ஸோ 3 times 27. 27 அப்படின்னா 33ல் 27 போனால் நமக்கு 6 கிடைக்கும். இங்கே இந்த சைடு போடுறேன், இடம் பத்தாதனால. 6 இருக்குது. நெக்ஸ்ட்டு பிரிங் டவுன் திஸ் 2. 6 பக்கத்தில் இந்த 2வை போட்டுக்கிறீங்க. ஓகேவா? இப்போ 62 பாருங்கள். 62 எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆகுதுன்னு பாருங்கள். 9 7s are 63. ஸோ 62 விட அதிகமாக போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்பர் செக் பண்ணுங்கள். 6 54. நவ் வி ஷுட் சப்ட்ராக்ட் திஸ். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு 8 கிடச்சிருக்கு. இதுக்கு மேலே எந்த நம்பர்ஸுமே இல்லை. ஸோ 8ஐ வந்து அப்படியே விட்டுறலாம். 8 இஸ் அ ரிமைண்டர் வி காட். 8 தான் வந்து ரிமைண்டர். மேலே கிடைச்ச 636ன்னு கிடச்சிருக்கு இல்லையா, இதுதான் வந்து நமக்கு கோஷன்ட். சரியா? எஸ், இதை மேக்ஸ் நோட்டில் அழகாக எழுதணும், நீட்டாக எழுதிக்கணும். நீங்கள் வந்து 6க்கு கீழே 2 போட்டுக்கோங்க. ஓகேவா? நான் இடம் பத்தலன்ட்டு மேலே போட்டிருக்கேன், அதே மாதிரி எழுதாதீங்க. சரியா? ஓகே, நெக்ஸ்ட் சம் டி கொஷின் பார்க்கலாமா? சி டி கொஷின் 40
43,251 divides 10. இது இப்போ வந்து உங்களுக்கு என்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணும்? 10 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். இது வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். 43,251. ஓகே, டேக் ஃபர்ஸ்ட் டிஜிட். 10 விட கம்மியாக இருக்குது. இப்போ 2 டிஜிட்ஸையும் சேர்த்து எடுத்துக்கோங்க. 43. 43க்குள்ளே how many tens are there? 4 tens are 40, 5 tens are 50. 5 tens are 50ன்றது 10 விட அதிகமாக, சாரி 43 விட அதிகமாக போயிடுது. அப்போ 4 times 40. now subtract பண்ணுங்க. subtract பண்ணும்போது உங்களுக்கு இங்கே 3 கிடைக்கும். 3 minus 0 3. 4 minus 4 0. முன்னாடி தேவையில்ல. டேக் நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூ 2. 2 மட்டும் எடுத்துக்கோங்க. இப்போ 32க்குள்ளே how many tens are there? 3 tens. எவ்வளோ? 30. ஓகே, ரிமைண்டர் எவ்வளோ இங்கே இருக்குது? 2 இருக்குது. நெக்ஸ்ட்டு bring down this 5 down. சாரி, bring down this 5. இப்போ 25 இருக்கா? 25ல how many tens? 2 tens. 20. now subtract this. we will get 5. லாஸ்ட்டாக என்ன செய்யணும்? இந்த 1ஐயும் கீழே கொண்டு வந்துடணும். 5க்கு கீழே. ஓகேவா? 1 வந்து 5 பக்கத்தில் எழுதுறீங்க. 51 இருக்குது. 5 times 50. ஓகே, ரிமைண்டர் 1. இதை சப்ராக்ட் பண்ணும்போது வில் கெட் ரிமைண்டர் 1. what is the quotient? 4325 is the quotient. 1 is the remainder. சரியா? இதே போல தான் மற்ற எல்லா சம்ஸுமே. டேபிள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, சில சம்ஸ்க்கு வந்து ரிமைண்டர் 0 கூட வரலாம். எக்ஸாக்டாக அந்த நம்பர் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக 0 கூட வரும். இல்லை டிவைட் ஆகாது அப்படின்னா ரிமைண்டர் வந்து இந்த மாதிரி 1 2 3 அந்த மாதிரி ரிமைண்டர் எது வேணாலும் நம்பர்ஸ் வரும். ஓகே, அதை பற்றி நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். 0 வந்தால் 0 போடுங்க. ஏதாச்சும் நம்பர் வந்ததுனாலும் நம்பர் போடுங்க. ஆல்வேஸ் ரிமைண்டர் வந்து 0 வராது. ஓகே, டேபிள் புக்கை பக்கத்தில் வச்சுக்கோங்க. மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் கரெக்டாக போடுங்க. சி 2 சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ரிமைனிங் சம்ஸை வந்து நீங்கள் மேக்ஸ் நோட்டில் அழகாக நீட்டாக ஒர்க் அவுட் பண்ணுங்கள். செகண்ட் கொஷின் பாருங்கள். ஆன்சர் த ஃபாலோயிங். 3057 families living in a town. The town panchayat decided to split the town into 3 wards. How many families will be there in each panchayat? So 3057 families வந்து ஒரு டவுனில் லிவ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து 3 வார்ட்ஸ்க்கு வந்து அவங்கள ஸ்ப்ளிட் பண்ணணும், பிரிக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒவ்வொரு வார்ட்ஸ்க்கும் எவ்வளோ பேர் இருப்பாங்க அப்படின்ட்டு தான், எத்தனை ஃபேமிலிஸ் இருப்பாங்கன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? நீங்கள் 3057-ஐ 3ஆல் டிவைட் பண்ணணும். 3057 டிவைட்ஸ் 3. ஓகே, இப்போ உங்களுக்கு என்ன டேபிள் தெரிஞ்சிருக்கணும்? 3 டேபிள் தெரிஞ்சிருக்கணும். ஓகே, 3 டேபிள் பார்த்து நீங்கள் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்ஸை போடணும். செகண்ட் கொஷின். A water board distributes 28,049 liters daily to a town in 7 lorries. How much of water will each lorry carry? இப்போ இந்த 28,049-ஐ இந்த 7ஆல் டிவைட் பண்ணணும். 28,049 divides 7. தேர்ட் ஒன், இதில் வந்து கம்பெனி 93,300 வந்து 6 ஒர்க்கர்ஸ்க்கு சேலரியாக கொடுக்குறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ கிடச்சிருக்கும் அப்படிங்கும்போது 93,300-ஐ 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 93,300 divides 6. 6ஆல் டிவைட் பண்ணுறீங்க. 6 டேபிள் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த டேபிள் யூஸ் பண்ணி நீங்கள் போடணும். ஓகேவா? சி டிவிஷன் ஆஃப் 4 digit numbers by 2 digit numbers. ஸோ இதுவும் சேம் அதுவே தான். இதில் வந்து நம்பர் எப்படி இருக்கும்? பெருசாக இருக்கும். இதுக்கு வந்து மல்டிப்ளிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? அப்போ தான் வந்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியும். We learned how to divide by a single digit number. Now we are going to learn to divide 4 digit number by 2 digit number. இது வரைக்கும் வந்து சிங்கிள் டிஜிட் நம்பரை தான்
நம்ம டிவைட் சிங்கிள் டிஜிட் நம்பரால் தான் டிவைட் பண்ணிகிட்டு இருந்தோம். 8 7 6 5 இந்த மாதிரி. இதில் வந்து 4 டிஜிட் நம்பரை 2 டிஜிட் நம்பரால் டிவைட் பண்ண போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் 8 இந்த இடத்துல 24 இருக்கும் அந்த மாதிரி. ஓகே, சில்ட்ரன் ஆஃப் கிளாஸ் 5 were excited on seeing their bus for their picnic. When the teacher asked them to get into the bus, all of them entered the bus with loud cheer. The bus reached Arinyar Anna Botanical Garden. The class teacher paid rupees 1530 as entrance fee for all the students. If there are 34 students, then what is the entrance fee of one student? So ஒரு பிக்னிக் போகிறாங்க. அந்த பிக்னிக்கு உள்ளே என்ட்ரு ஆகும்போது 1530 rupees வந்து அவங்க டீச்சர் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சேர்த்து பே பண்ணியிருக்காங்க. அந்த கிளாஸில் வந்து 34 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு எவ்வளோ ஃபீஸ் ஆகிருக்கும் அப்படிங்கிறது தான் கொஷின். அப்போ என்ன செய்யணும், 1530 இந்த 34ஆல் ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணிக்கணும். ஓகேவா, அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம எழுதுறது. 1530 டிவைட்ஸ் 34. ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன செய்யணும், என்ன பண்ணணும், இந்த டிவிஷன் ஹவுஸ் ட்ரா பண்ணிக்கிட்டு பெரிய ஃபஸ்ட்டு என்ன நம்பர் 1530 உள்ளே போட்டுட்டு அந்த 34 என்ன செய்யணும், அவுட் சைட் வெளியில் போட்டுக்கிறீங்க. போட்டோடனையும் வென் டிவைட் பை இந்த பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள். When divide by 2 digit number, we have to choose first 2 digit from the dividend. So divide பண்ண போகிற நம்பரை டிவைடட், அதாவது எந்த நம்பரால் டிவைட் பண்ணுறோமோ அது 2 டிஜிட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக 2 டிஜிட் நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா வந்து 1 டிஜிட் எடுக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருந்தோம், அந்த நம்பரை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோம். அதே தான் இங்கேயும். இப்போ ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுக்கிறோன்னா 15 இருக்குது பாருங்கள். 15 இருக்குன்னா 34 விட 15 ஸ்மாலஸ்ட் நம்பர் தானே, நம்மளால் 2 டிஜிட் நம்பர் எடுக்க முடியாது. ஸோ இப்போ என்ன செய்யணும், 3ஐயும் சேர்த்து 153 சூஸ் பண்ணிக்கிறீங்க. இப்போ என்ன செய்யணும்னா நீங்கள் 34 டேபிள் எழுதணும். how many times சைடில் எழுதி பார்த்துக்கணும். 34 into 1 equal to 34 தான் வரும். 1 கூட மல்டிப்ளை பண்ணும்போது 34 into 2 நம்ம மல்டிப்ளிகேஷனில் என்ன பார்த்தோம், இந்த 2 எடுத்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம், 1's பிளேஸை மல்டிப்ளை பண்ணுறோம், 8 கிடைக்குது. அடுத்தது இந்த 2 எடுத்து இந்த 3ஐ மல்டிப்ளை பண்ணுறோம், நமக்கு 6 கிடைக்குது. 68 கிடச்சிருக்கு. அடுத்தது 68ம் 153 விட கம்மி தான். அடுத்து 34 into 3 போடுங்க, மல்டிப்ளை பண்ணி பாருங்கள். 3 4s are 12. 12க்கு என்ன பண்ணோம், 2 போட்டு நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூக்கு மேலே 1 போட்டுக்கிறீங்க. now 3 3s are 9. 9 plus 1 10. 102. ஸோ 102வும் இந்த 153 விட கம்மி தான். அடுத்தது 34 into 4 போட்டு பாருங்கள். 4 போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 136 கிடைக்கும் ஆன்சர். அப்போது 4 டைம்ஸ் மேலே வந்து கோஷன்ட்டில் என்ன போட்டுக்கணும், 4 டைம்ஸ் போடணும். 4 போட்டுட்டு 136 போட்டுக்கிறீங்க. போட்டோடனையும் இப்போ என்ன செய்யணும், இப்போ 153லேருந்து 136 சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ட்ராக்ட் பண்ணுறீங்க, இங்கே 3 இருக்குது, 3ல் 6 போகாது. 13ல் 6 போனால் 7, இங்கே 4 இருக்கும், 4ல் 3 போனால் 1, 17 இருக்குது. இப்போ என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் நம்பரை கீழே கொண்டு வரணும், 170. ஓகே, அதுதான் நெக்ஸ்ட் நம்பர் கீழே கொண்டு 0 கொண்டு வந்தோடனே 170. இப்போ 170, இப்போ ஆல்ரெடி 4 வரைக்கும் பார்த்துட்டோம், 136 வந்திருக்கு. 170 விட இது கம்மியாக தான் இருக்குது. அடுத்தது 5 பாருங்கள். 5 into 34 வந்து 170 வந்திருக்கு, கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன செய்யணும், மேலே கோஷன்ட்டில் 5 போட்டுட்டு அந்த 170 கீழே போட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0. ஸோ கோஷன்ட் என்னது 45, ரிமைண்டர் இஸ் 0. ஓகே, ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான என்ட்ரன்ஸ் ஃபீஸ் 45 rupees. சரியா, இப்படி தான் நம்ம டிவைட் பண்ணோம். 2 டிஜிட் நம்பருங்கும் போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். சைடில் அட்லீஸ்ட் ஒரு 7 8 டைம்ஸ் வரைக்கும்னாச்சும் அந்த நம்பரை நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே டிவைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, see, divide and find the quotient and remainder. quotient and remainder ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே போல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன செய்கிறாங்க,
4925 உள்ளே போட்டுக்கணும். 25ஆல் டிவைட் பண்ண போகிறோம். ஸோ 25 வெளியில் போட்டுக்கிறீங்க. இப்போ டேக் ஃபஸ்ட்டு 2 டிஜிட். ஃபஸ்ட்டு டிஜிட் வந்து 25 விட கம்மியாக இருக்குது. ஸோ 2 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. 49 வந்து 25 விட அதிகமாக இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா சைடில் நீங்கள் 25 டேபிள் 1 × 25 25 நெக்ஸ்ட் 2 × 25 வரும்போது எவ்வளோ ஆகிடும்? 5 × 2 10 மேலே 1 போட்டுட்டு 2 × 2 4 4 + 1 5 50. ஸோ 49 வந்து 50 விட கம்மியாக இருக்குது. ஸோ இது வராது. மேலே இருக்கிற நம்பர் 1 டைம்ஸ் 25 தான் வரும். ஓகே, அப்போ 49ல் 25 சப்ராக்ட் பண்ணுறீங்க. 9 - 5 4 4 - 2 2. நெக்ஸ்ட்டு இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப்பு 24 இருக்குது. அந்த 24 வந்து இந்த 25 விட சின்னது. ஸோ பிரிங் டவுன் த நெக்ஸ்ட் வேல்யூ 2. அது கீழே கொண்டு வந்து அதே போல் 25 டேபிள் எழுதுங்க. எழுதிட்டே வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 9 டைம்ஸ் வருதான். 242 25 9 டைம்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 225 கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் சப்ராக்ட் பண்ணுங்கள். சப்ராக்ட் பண்ணும்போது 12ல் 7 போனால் 12ல் 5 போனால் 7. இங்கே 3 இருக்குது. 3ல் 2 போனால் 1. அப்புறம் அடுத்து என்ன பண்ணோம்? லாஸ்ட்டாக இருக்கிற நம்பரையும் என்ன பண்ணோம்? பிரிங் டவுன் 5 கீழே கொண்டு வரோம். 175 இருக்குது. இப்போது 175 அந்த 25 டேபிளில் எழுதியிருப்பீங்க இல்லையா சைடில், அதில் பார்த்துக்கிட்டு வாங்க. பார்த்துட்டு வரும்போது உங்களுக்கு 7 டைம்ஸ் 175 இருக்குது. அப்போது மேலே 7 போட்டுட்டு கீழே 175 போட்டுட்டு அதை ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கு ஆன்சர் 0 கிடைக்குது. இப்போ கோஷன்ட் 197, ரிமைண்டர் இஸ் 0. இது கண்டிப்பாக கோஷன்ட் அண்ட் ரிமைண்டர் எடுத்து எழுதணும். சரியா? இங்கேயும் அதே தான். 18th டேபிள் நீங்கள் எழுதணும். 18th டேபிள் உங்கள் டேபிள் புக்கிலேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 20க்குள்ளே கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் டேபிள் புக்கையே பக்கத்தில் வச்சு எழுதிக்கலாம். 21க்கு மேலே இருந்தது அப்படின்னா 20க்கு மேலே 21 22 இருந்ததுன்னா மட்டும்தான் உங்களுக்கு கொஞ்சம் ரிஸ்க்கு. மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் சைடில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணணும். ஓகே, ஃபஸ்ட்டு 43 எடுத்துக்கோங்க. 43 வந்து இந்த 18 விட அதிகமாக தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ 18 டேபிளில் செக் பண்ணி பாருங்கள். 2 18s are 36. அப்போ என்ன பண்ணுறீங்க? 36 கீழே போட்டு சப்ராக்ட் பண்ணுறீங்க. சப்ராக்ட் பண்ணும்போது 7 இருக்குது. எத்தனை டைம் 2ன்றதை கண்டிப்பாக மேலே போட்டுட்டு தான் கீழே 36 போகணும். எப்பயுமே கோஷன்ட்டில் அந்த நம்பரை எத்தனை டைம்ஸ் வருதுன்றதை மேலே போட்டுட்டு என்ன நம்பருங்கிறத கீழே போட்டு சப்ராக்ட் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க. சில பேர் வந்து அந்த நம்பரை மட்டும் எடுத்து போட்டு சப்ராக்ட் பண்ணுவாங்க, கோஷன்ட் எழுத மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு கோஷன்ட்டில் எத்தனை டைம்ஸ் இருக்குது அப்படின்றத போட்டணும். இப்போ 2 18s are 36 அப்படிங்கும்போது 2 மேலே போட்டுட்டு 36 கீழே போடணும். ஓகே, 43 - 36 ரிமைண்டர் 7 வந்திருக்கு. இப்போது நெக்ஸ்ட்டு வேல்யூ இருக்குது 2 இருக்குது. ஸோ அந்த 2 கீழே கொண்டு வரீங்க. 72 எத்தனை டைம்ஸ் வருது? 4 டைம்ஸ் வருது. ஸோ 4 டைம்ஸ் மேலே 4 போட்டு கீழே 72. ஓகே, இங்கேயே வந்து 72 - 72 0 ஆயிடுச்சு. இப்போ என்ன செய்யணும்னா அடுத்து 7 வந்து ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது, ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணிக்கணும்? மேலே டிவைட் ஆகாது. இந்த 7 வந்து 18ஆல் டிவைட் ஆகாது. அதனால் நம்ம என்ன செஞ்சுக்கணும்னா மேலே 0 போட்டுக்கணும். எப்பயுமே இங்கே டிவைட் ஆகாத நம்பர் மட்டும் நம்ம ஒன்றும் பண்ண முடியலன்னா அந்த மேலே கண்டிப்பாக 0 போட்டுக்கணும். ஓகேவா? இப்போ 7 இஸ் த ரிமைண்டர். கோஷன்ட் என்னது? 240. நெக்ஸ்ட் பாருங்கள். எ கார் ஃபேக்ட்ரி ப்ரொடியூஸ் 3750 cars per month. பெர் மந்த்னா ஒரு மந்த்துக்கு 30 days இல்லையா? ஸோ அவங்க ப்ராக்கெட்டில் 30 days கொடுத்துருக்காங்க. 30 or 31 இருக்கும். இவங்க 30 daysனு கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் how many cars were produced per day. ஓகேவா? ஒரு கார் ஃபேக்ட்ரியில் 3750 கார்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஒரு நாளைக்கு 1 மந்த்துக்கு இவ்வளோனா ஒரு நாளைக்கு பெர் டேக்கு எத்தனை கார்ஸ்ன்னு கேட்குறாங்க. அப்போ ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்? டிவைட் பண்ணணும். ஆஸ் யூஷுவல் சேம் ப்ரொசீஜர்.
2 டிஜிட் எடுத்துக்கிறீங்க. அந்த நம்பர் 30th டேபிள் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சைடில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 5 வரைக்கும்னாச்சும் எழுதி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் 2 நம்பர் எடுத்து டிவைட் பண்ணுறீங்க. மேலே வந்து எத்தனை டைம்ஸ் அக்கர் ஆகுதோ அந்த நம்பர் மேலே போட்டுக்கிட்டு என்ன நம்பருங்கிறத கீழே போட்டு ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் 75 வந்து ரிமைண்டர் வந்திருக்கு. ஸோ 2 டைம்ஸ் வந்து 60. ஓகே, 30 into 3 டைம்ஸ் போடும்போது 90 ஆகிடும். ஸோ 62 டைம்ஸ். ஸோ 15 இருக்குது. ரிமைண்டர் 15 கிடச்சிச்சு. அதுக்கு கீழே மேலே ஒரு 0 இருக்கு இல்லையா, அந்த 0 என்ன பண்ணணும், அப்படியே கீழே கொண்டு வந்து போட்டுக்கணும். இந்த 15 வந்து 30ஆல் டிவைட் ஆகாது. ஓகேவா? ஸோ அதனால் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் பிளேஸ் வேல்யூவில் இருக்க 0வை கீழே கொண்டு வந்து போட்டுக்கிறீங்க. 150. இந்த கொஷின் தப்பாக போட்டிருக்காங்க. சரியா? இங்கே வந்து ஆக்சுவலாக 30 வரணும். சரியா? இந்த இடத்துல 30. ஓகே, 30 5 டைம்ஸ் போடும்போது இந்த 150 கிடைக்குது. ஸோ 5 into 30 150. 5 அங்கே போட்டு இப்போ ரெண்டையும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது நமக்கு 0 கிடச்சிருது. இப்போ கோஷன்ட் என்னது, 125. ரிமைண்டர் இஸ் 0. சம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். The remainder is 0 in the above example. The remainder can be a non-zero also. இது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். ரிமைண்டர் வந்து 0 தான் வரணுங்கிறது கிடையாது. நான் ஜீரோனா நம்பர்ஸ் வேறு நம்பர்ஸ் கூட வரலாம். ஓகே, எக்ஸசைஸ் 2.9 பாருங்கள். கொஷின் பார்க்குறதுக்கு தான் பெருசாக தெரியும், பட் இட் வில் பி ஈஸி. ஓகே, a cement factory produces 37,500 bags of cement in a month. மந்த்துக்கு 30 டேஸ்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. How many cement bags were produced in 1 day? ஸோ இப்போ என்ன செய்யணும், இந்த 37,500 இருக்கு இல்லையா, இவ்வளோ பேக்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது 1 மந்த்துக்கு. அப்போ ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. அப்போ இந்த நம்பர் என்ன பண்ணணும், இந்த 30ஆல் டிவைட் பண்ணணும். 37,500 divides 30. Okay, 8,075 mangoes were harvested from a mango garden. 95 mangoes are packed in each package. How many packages will be there? அப்போ என்ன செய்யணும், இந்த 8,075 95ஆல் டிவைட் பண்ணணும். 8,075 divides 95. இந்த செகண்ட் சம்மை இப்போ ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். சரியா? 25 families living in a street needed 1,000 to 625 liters of water per day. How much of water is needed by one family? ஸோ 25 ஃபேமிலிஸ்க்குமே ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர்ஸ் வேணுமா, 1,625 liters of வாட்டர் தேவையா. ஸோ ஒரு ஃபேமிலிக்கு எவ்வளோ வாட்டர் தேவைன்னு தான் கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், டிவைட் திஸ் டூ நம்பர்ஸ். 1,625 divides 25. Next, 6,750 bananas have to be loaded in a tempo van. If 15 bananas are arranged in one basket, then how many baskets will be needed to arrange all the bananas? See, ஒரு வேனில் 6,750 bananas வந்து லோட் பண்ணலாம். 15 bananas வந்து ஒரு பேஸ்கெட்டில் இருக்கிற மாதிரி அரேஞ்ச் பண்ணோன்னா எத்தனை பேஸ்கெட்ஸ் ஆஃப் பனானா வந்து தேவைன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும், 6,750-ஐ 15ஆல் டிவைட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதில் பி கொஷின் மட்டும் நாம் இப்போ சால்வ் பண்ணலாம். சி 8,075 divides 95. ஓகேயா? இப்போ என்ன செய்யணும், 8,075-ஐ உள்ளே போட்டுக்கணும், 95-ஐ வெளில போட்டுட்டோம். இப்போ என்ன செய்யணும்னா 95 டேபிள் நமக்கு தெரியணும் இல்லையா, 95ல் எத்தனை டைம்ஸ் இந்த நம்பர் இருக்குன்ட்டு. ஸோ வி ஷுட் ரைட் த 95. அதை வந்து அந்த டேபிளை சைடில் எழுதிக்கிறீங்க. இப்போது ஃபஸ்ட்டு 2 டிஜிட் எடுத்துக்கோங்க. 80 95 விட ஸ்மாலஸ்ட் நம்பராக இருக்குது. ஸோ டேக் ஃபஸ்ட்டு 3 டிஜிட்ஸ். 3 டிஜிட்ஸ் எடுத்துக்கோங்க. என்ன நம்பரு, 807. 807 எத்தனை டைம்ஸ் இதில் இருக்குதுன்னு செக் பண்ணிக்கிட்டே வாங்க. 95 into 9 பார்த்தீங்கன்னா 855 ஆயிடுச்சு. அப்போது 807க்கு முன்னாடி இருக்கிற நம்பர் என்னது, 760 தான்.
அப்போ எத்தனை டைம்ஸ் 8 டைம்ஸ். ஓகே, மேலே ஃபஸ்ட்டு 8 போட்டுட்டு கீழே என்ன செய்யணும் 760 போட்டு அது ரெண்டையும் என்ன செய்யணும் 807லேருந்து 760 சப்ட்ராக்ட் பண்ணணும். சப்ட்ராக்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 7 போட்டுக்கிறீங்க. 7 மைனஸ் 0 7. 0 மைனஸ் 6 இங்கே பக்கத்தில் இருந்து ஒன்று பாரோ வாங்கி அதை 10 ஆக்கிட்டு 10ல் 6 போனால் 4. அப்போ இங்கே 7 இருக்கும். 7ல் 7 போனால் 0. ஓகே, 47 2 டிஜிட் நம்பர் தான். 47 வந்து 95 விட கம்மியாக இருக்குது. ஸோ என்ன செய்யணும்னா நெக்ஸ்ட்டு பிளேஸ் வேல்யூவில் இருக்கிற நம்பரை கீழே கொண்டு வரோம் 5. இப்போ 475 இருக்குது. 475 இதில் இருக்கான்னு பாருங்கள். இருக்குது. இல்லை அப்படின்னா இதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் எதுவும் அதை தான் எடுத்துக்கணும். சரியா? அப்படி தானே முன்னே இது வரைக்கும் எடுத்துகிட்டு இருந்தோம். இங்கே மேலே 807 இருந்தது, அது இல்லை. ஸோ அதை விட ஸ்மாலஸ்ட் நம்பர் என்ன இருக்கோ அந்த நம்பர் தான் எடுத்துக்கிட்டோம். அதே போல் 475 பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ் இருக்குது. சரியா? அப்போ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு 5 மேலே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே 475 போட்டுட்டு ரெண்டையும் என்ன செய்யணும் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். இப்போது 5 மைனஸ் 5 0, 7 மைனஸ் 7 0, 4 மைனஸ் 4 0. மொத்தமாக 475 மைனஸ் 475 0. ஸோ இங்கே 5க்கு மேலே எந்த நம்பரும் கிடையாது. இங்கே ரிமைண்டர் 0 ஆயிடுச்சு. சரியா? இப்போ கோஷன்ட் என்னது, நமக்கு மேலே இருக்கிற நம்பர் தான் கோஷன்ட். 85 இஸ் அ கோஷன்ட், 0 இஸ் அ ரிமைண்டர். இந்த மாதிரி நம்ம எடுத்து எழுதிடுறோம். ஓகே, சி செகண்ட் கொஷின், டிவைட் த ஃபாலோயிங். இப்போ நான் போட்டு காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்ணலையா, அதே போல தான் இதில் 5 கொஷின்ஸ் இருக்குது. மேக்ஸ் நோட்டில் நீட்டாக சால்வ் பண்ணணும். சரியா? தட்ஸ் ஆல்.